கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிற விசேஷித்த தருணத்தில் நாம் தேவ செய்திக்கென்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வாரியை நெருங்கும் கடைசி தருணங்களில் கிறிஸ்துவின் பாரம். இதைத்தான் இன்றைக்கு செய்தியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கல்வாரி, மீண்டும் சொல்லுகிறேன், கல்வாரியை நெருங்கும் கடைசி தருணங்களில் கிறிஸ்துவின் பாரம். கல்வாரியை நெருங்குகிற தருணங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த பாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பொதுவா ஒரு மனிதன் இந்த பூமியில தன் உலக ஓட்டத்தை முடிக்கிற சமயத்துல சொந்த பந்தங்களையோ அவருடைய பிள்ளைகளையோ கூப்பிட்டு கடைசியா நிறைவேற்றப்பட வேண்டிய அல்லது விசேஷித்தமான காரியங்களுக்காக அழைப்பு கொடுத்து அவனை அப்படிப்பட்ட பிள்ளைகளை, தன்னுடைய பிள்ளைகளை தன் அருகிலே வரவழைத்து கடைசி நாட்கள்ல நீ என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து பேசுகிறத, ஒருவேளை சொத்து காரியங்களாக இருக்கலாம், மற்ற காரியங்களாக இருக்கலாம், ஆனால் விசேஷித்த சில காரியங்களை பேசி ஒழுங்கு பண்ணுவது இந்த பூமியில மனுஷனுடைய வழக்கமா இருக்கிறது. அதனாலதான் சாகிறதுக்கு முன்பாக இந்த உயிர் எழுதி வைப்பாங்க, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் கேட்பது இந்த உலகத்தினுடைய வழக்கம். வேதத்திலே நாம் பார்க்கும்போது யாக்கோபும் தன்னுடைய கடைசி நாட்களிலே இந்த பூமியை விட்டு தன் ஓட்டத்தை, இந்த பூமியிலிருந்து தன் ஓட்டத்தை முடிக்கிற சமயங்களிலே, கடைசி தருணங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை தன்னிடத்தில் அழைத்து தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை, தன் பிள்ளைகளை குறித்த தேவ திட்டங்களை, தேவனுடைய நடத்துதலை அவன் ஒருவேளை தீர்க்க தரிசனமாக அவளை ஆசீர்வதித்து கூறுகிற விதங்களை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். இது பெரும்பாலும் பரிசுத்தவான்களிடத்தில் காணப்பட்ட காரியங்கள் தான். அதனாலதான் ஈசாக்கு கூட தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய கண்கள் கூட மங்கி போனது, பார்வையற்ற ஒரு நிலைமை. வயதான சமயத்துல ஆசீர்வாதங்களை கடத்திவிட்டு இந்த பூமியின் ஓட்டத்தை நாம் கடந்து போக வேண்டும் என்பதையும் நினைவில் கொண்டு அவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்பாக 2 பிள்ளைகளையும் அழைத்து இந்த காரியங்களை, அதாவது ஏசாவை அழைத்து காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த உலக ஓட்டத்தை முடித்து கடந்து போவதற்கு முன்பாக பரிசுத்தவான்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை விட்டு செல்கிற மேன்மையான பகுதியை வேதத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதே போலதான் கிறிஸ்துவானவரும் இந்த உலகத்திலிருந்து அவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக, இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக அவர் சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு சில விசேஷித்த வார்த்தைகளை கொடுத்தார். அந்த விசேஷித்த வார்த்தைகள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு செய்தியாக உங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் கல்வாரியை நெருங்குகிற கடைசி தருணங்களில அவருடைய பாரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதைத்தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். 3 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாய் காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த வாக்கியங்களை அவர் பேசுகிறார் என்றால் ஏதோ இது செய்திக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக நமக்கு காண்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது மாத்திரம் அல்ல. ஏதோ அவர் திராட்சை செடி, நாம் எல்லாரும் கொடிகள், அவர்களை நிலைத்திருக்க வேண்டும் என்கிற வெறுமனையா ஒரு பாடத்தை காண்பிப்பதற்காக மாத்திரம் அல்ல.
எதற்காக, எந்த சமயத்துல இவைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால், இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக, சில மணி நேரம், இன்னும் சில நிமிஷங்களுக்குள்ளாக அவர் கல்வாரியை நோக்கி போக வேண்டும். அவரை பிடித்து கொண்டு போவதற்கு ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கடைசி தருணங்களிலே கிறிஸ்துவாகிய தேவனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படுகிறது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற அனுபவம் தேவை என்பதை கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறத நீங்களும் நானும் இந்த பகுதியில பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதனுடைய பின்னணி என்ன என்பதை நீங்க இதுக்கு முந்தின வசனத்துல வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் கடைசி வசனத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார். எங்க இருந்து ஆண்டவர் இவர்களை எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறார்? இவ்விடம் என்று சொல்லி எந்த குறிப்பிட்ட இடத்தை குறித்து சொல்லுகிறார்? போவோம் வாருங்கள் என்று சொல்லி எவ்விடத்திற்கு போகும்படி சீஷர்களை அழைக்கிறார் என்று சொன்னால், வேதம் இங்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை காண்பிக்கிறது. அவர்கள் பஸ்கா பந்தியிலே அமர்ந்திருந்த சமயத்திலே பஸ்காவை முடித்து கொண்டு, இந்த பஸ்காவை தொடர்ந்து ஒலிவமலை எண்ணப்பட்ட மலைக்கு, அங்கே கெத்சமனே என்கிற அந்த தோட்டத்துக்கு அவர்கள் கடந்து போகிற அந்த கடைசி சந்தர்ப்பத்திலே, அந்த தோட்டம் தான் கடைசி. அதை தொடர்ந்து சீஷர்கள் மாம்சத்திலே கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யல இல்லை என்பதை நீங்களும் நானும் திட்டவட்டமாய் அறிவோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி மார்க்கு புஸ்தகத்திலும் கூட நீங்களும் நானும் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, எழுந்திருங்கள், போவோம், புறப்பட்டு போவோம். அழகா சொல்றார், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறாரு. எங்கிருந்து எழுந்திருக்க சொல்லுகிறார்? இவ்விடம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லுகிறாரு. அது எவ்விடம்? போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைப்பு கொடுக்கிறாரு. வாருங்கள் என்று சொல்லி தம்மோடு கூட அழைத்து கொண்டு போகிறாரு. அந்த இடம் எது? பஸ்கா பந்தியிலிருந்து அவர்களை எழுந்திருக்க சொல்லுகிறார். அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து எழுந்திருக்க சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து கெத்சமனைக்கு அழைப்பு கொடுக்கிறார். கெத்சமனைக்கு வாருங்கள். அவருடைய இரத்தத்தினுடைய வேர்வை பெருந்துளிகளாய் விழுகிற கெத்சமனைக்கு, உலகத்தாருடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சாபங்களையும் சிலுவைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த தேவ சித்தத்திற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கக்கூடிய இடமாகிய கெத்சமனைக்கு அழைப்பு கொடுக்கிறார். சீஷர்கள் ஏறக்குறைய 3 வருஷம் அளவும் கிறிஸ்துவோடு கூட பயணித்தார்களே. அவருடைய கடைசி சந்திப்பு எங்க தெரியுமா? கெத்சமனை தான். கெத்சமனையில சந்திக்கிறார். அப்போ இது ஒரு அவசர செய்தி. தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார். இதை நினைக்கும் போதெல்லாம் உண்மையிலே சொல்ற உள்ள அப்படியே அழுகுது. அவருடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார். கடைசி தருணங்கள். அதனால அந்த செய்தி, ஒருவேளை இந்த செய்திக்கான தலைப்பு கொஞ்சம் நீண்டதா கூட இருக்கலாம், பரவாயில்லை. நாம் அறிய வேண்டிய சத்தியங்களை தேவன் வைத்திருக்கிறார். கல்வாரியை நெருங்கும் கடைசி தருணங்களில் கிறிஸ்துவின் பாரம் எதை அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்? எவைகள்லாம் சம்பவிக்க போகிறதுங்கிறத இதுக்கு முந்தின அதிகாரங்கள்ல பார்க்கும்போது, எழுந்திருங்கள், நாம் இவ்விடத்தை விட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறாரு. அவங்க எங்க வந்து கூடியிருக்காங்கன்னு சொன்னா, நாம் யோவான் 12வது அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது, 12வது அதிகாரத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். 12வது அதிகாரத்துல மரியாள் என்கிற ஒரு பெண் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்கிற அந்த தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்கள்ல பூசி துடைக்கிற காரியங்களை கவனிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக நடைபெறுகிற காரியம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன நடக்கு? 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு 12:12 யோவான் 12:12 இயேசு எருசலேமுக்கு வருகிற பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தொடைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
நம்ம எல்லாருக்கும் தெரியும். குருத்துளைகளை ஏந்தி கொண்டு அவர் கழுதை குட்டியின் மேல அவர் பவனி வருகிற ஒரு அற்புதமான காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இது எந்த சமயத்தில் இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்று சொன்னால், அவர் கழுதை குட்டியின் மேல ஏறி போனார் என்று 15ஆம் வசனத்துல நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து ஆண்டவர் அவர்களுக்கு சில உபதேசங்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சில சத்தியங்கள் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை தொடர்ந்து 13ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். மன்னிக்கவும், 13வது அதிகாரம், யோவான் 13வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, அந்த 13வது அதிகாரத்தின் துவக்கத்துல தான் பஸ்காவங்க அனுசரிக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை, கால்கள் எல்லாம் கழுவி அவங்க பந்தியில் இருக்கிற காரியத்தை தேவன் காண்பித்து கொடுக்கிறார். அதுலதான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்லும் போது 18ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 18:21 நாம் பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி விழுந்து போகிறதற்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யூதாஸ் காரியத்தை என்னை விட்டு விலகி போகிறான், என்னிலே நிலைத்திருக்கிற அந்த மனுஷன் எப்படி அவன் நிலையற்று போகிறான் என்கிற காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். அதையும் தாண்டி 13வது அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வரும்போது பாருங்க, அவன் துணிக்கையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். அவன் அங்க போய் காட்டி கொடுக்க போயிட்டான். 38ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக 37ல பேதுரு சொல்றார், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அவன் தான் அவர் சொல்றாரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். எல்லாம் நடக்கு. அப்புறம் தான் 14வது அதிகாரத்துல, அப்ப இந்த பந்தியில் இருக்கும்போது ஆண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். 14வது அதிகாரம் முழுசுலையும் பேசுறாரு. அந்த முழுசையும் பேசி முடிச்சுட்டு தான் ஆவியானவர் குறித்தெல்லாம் பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு தான் சொல்றாரு, எழுந்திருங்கள், இவ்விடத்தை விட்டு நாம் புறப்பட்டு போவோம், இவ்விடத்தை விட்டு போவோம், வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறா. அப்ப எதை நோக்கிய பாதை தெரியுமா? கெத்செமனை நோக்கிய பாதை. இப்ப எல்லாரும் எதை ஏறுறாங்க தெரியுமா? எதுல ஏறுறாங்க? பஸ்கா முடிச்சுட்டு எங்க ஏறுறாங்க? மலைக்கு ஏறிட்டு இருக்காங்க. அந்த மலைக்கு ஏறும்போதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் பிரிச்சு போறாங்க. சரீர பிரகாரமா ஒரு பிரிவு உண்டாக போகுது. அவருக்கு தெரியும் சரீர பிரகாரமா இவங்க எல்லாரும் ஓட போறாங்க. அதனால 2 பேரை காமிச்சு கொடுக்காரு. எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம். அப்படிதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அதுதான் கற்றுக் கொடுக்கிறார். யூதாஸ பாத்தீங்கன்னா பணத்தை வச்சிருக்கிறான். பணம் அது எதை குறிக்கு தெரியுமா? உலகம். இந்த உலகத்தில் உள்ளது. பணம் எங்க உள்ளது? நமக்கு வயிற்றுக்குள்ள கிடக்கிறதா? இந்த உலகத்தில் உள்ளது. பணம் இந்த உலகத்தில் உள்ளது. அப்ப உலகம் ஒரு மனுஷனை கிறிஸ்துல இருந்து எவ்வளவு தள்ளி ஒன்ன பிரிச்சு கொண்டு போது பாருங்க. அடுத்து இன்னொரு மனிதனை காமிச்சு கொடுக்கிறார். ஜீவனையும் கொடுப்பேன், சுயம் மாம்சம் சார்ந்த வாழ்க்கை அவனையும் காமிச்சு கொடுக்கிறாரு. சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மறுதளிக்காம பாரு, உன் மாம்சத்தின்படியான வாழ்க்கை எப்படி மேலோங்கி நிக்க பாரு. இதன் மூலமா நீ என்னை விட்டு சற்று நீ விலகிதான் போற. 2 மனிதர்களை 2 காரியங்களுக்கு ஒப்பனையா, 2 காரியங்களுக்கு அடையாளமா திருஷ்டாந்தங்களை காண்பித்து கொடுக்கிறா. யூதாஸ் காரியத்து உலகத்தின் மூலமா தேவனை விட்டு விலகுகிறான். பேதுரு சற்று நேரம் தான், அது பிறகு வந்துட்டார். பேதுரும் என்ன செய்யறாரு? ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் என்ன செய்யறாரு? விலகுதான் செய்யறாரு, மறுதளிக்கிறார். சபிக்க சத்தியம் பண்ண தொடங்கினா. பெரியமானவர்களே நல்லா கவனிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் சொல்லி கர்த்தர் பேசுவதனுடைய அர்த்தத்தை நான் விளங்கிக் கொள்ளணும். திராட்சை பழங்களுடைய அந்த கனிகளை குறித்த வெளிப்பாடு பேசுகிறத நான் விளங்கிக் கொள்ளணும். கிறிஸ்துவ வாழ்க்கை பாடு நிறைந்தது. அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரிலே நிலைத்திருந்து அதிகமான கனிகளை கொடுக்கக்கூடிய விசேஷித்த அனுபவங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த சமயத்துல, எந்த பாதையில, கல்வாரியை நோக்கிய பாதையில கிறிஸ்து தம்முடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார். நீ நிலைத்திருக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, விட்டா ஓடணும். ஏதாவது உலக காரியம் இருந்தா நீ பாருங்க, அதான் தேவன் வெளிப்படுத்துறார். எந்த சமயத்தில் அந்த பிரசங்கத்தை பண்ணுகிறார்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷ புஸ்தகங்களில் மறைக்கப்பட்ட மாபெரும் சத்தியங்களை இங்க காண்பித்து கொடுக்கிறா. அவங்க சொல்ல தெரியாம போயிட்டு நல்ல அர்த்தம் இல்லை.
ஆவியான யோவான் மூலமா வெளிப்படுத்தணும் சொல்லி சித்தம் கொண்டா. அதனாலதான் இந்த யோவான் 15வது அதிகாரத்தை நான் மற்ற புஸ்தகங்கள்ல பார்க்க முடியாது, அதிகம் பார்க்க முடியாது, மற்ற சுவிசேஷ புஸ்தகங்கள்ல பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, தேவனுடைய அங்கலாய்ப்ப பாருங்க. ஏன்னா தேவனுக்கு தெரியும், இன்னும் அந்த 2 பேர் இன்னும் சோரம் போய் போகல, இன்னும் 2 பேர் விலகி போகல. அந்த விலகி போறதுக்கு எத்தனை படுறாங்க. நீ சேவல் கூவுகிறதுக்கு முன்னே என்னை 3 தடவை என்ன சொல்லி மறுதளிப்பேன் சொல்றது அப்படியே நடந்துச்சு. இவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் சொல்லி இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவ்வளவு பயங்கர நடக்கு. அப்பதான் பாரத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். குமாரனுடைய பாரத்தை பாருங்க. அதுதான் எனக்கு இதயத்தில் அதுதான் ஒரு பெரிய பாரமா இருந்தது. கிறிஸ்துவனுடைய பாரத்தை காமிச்சு கொடுத்துடணும், அவ்வளவுதான். ரொம்ப மணிக்கணக்கெல்லாம் பேச போகிறது இல்லை. குமாரனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளுங்க. பயங்கரமான சூழ்நிலை. கொஞ்ச நேரத்துல சரீர பிரகாரமா ரெண்டு பேரா பிரிய போறாங்க, 2 கூட்டமா பிரிய போறாங்க. அவர் பிடிச்சு போறாங்க. அவர் ஜனத்தினுடைய பாவங்களுக்காக சிலுவையில தொங்க போகிறவங்க எல்லாம் ஓடி போறாங்க. எல்லாம் தெரியும். பேசுகிறார், நிலைத்திரு. இந்த செய்திக்கு ஷார்ட்டா ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். கல்வாரியை நெருங்கும் கடைசி தருணங்களில் கிறிஸ்துவின் பாரத்தை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, எழுந்திருங்கள், நாம் இவ்விடத்தை விட்டு போவோம், வாருங்கள் என்று சொன்னவர், நானே மெய்யான திராட்சை செடின்னு சொல்லி என் பிதா திராட்சை தோட்டக்காரன் சொல்றாரு. நீங்கள் கொடிகள். என்னை நிலைத்திருக்கிறது பத்தி ஏன் பேசுறாரு? இந்த 2 பேரை திருஷ்டாந்தமா காமிச்சு கொடுக்கிறாரு. 2 பேரை அந்த பந்தியிலே திருஷ்டாந்தமா காமிச்சு கொடுக்கிறாரு, நமக்கு காமிச்சு கொடுக்கிறாரு. ஒருத்தன் பணத்தினால சோரம் போறான், ஒருத்தன் பணத்துல போனா, ஒருத்தன் மனத்துல போனான்னு சொன்ன, மனதுல போனான்னு சொன்ன மாதிரி அவன் சுயத்தை மேலோங்க பண்றான். இந்த 2மே அதான் சொல்றோம், நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்கிறது தான். ஆராதனையில கூட நம்ம தியானிச்சோம். பொய், மாயை, மாம்சம், உலகம். இது 2 தான் ஆண்டுங்க காமிச்சு கொடுக்கிறாரு. யூதாஸ் நிலை நிற்க முடியாம போறான், தடுமாற்றம் வருது. பேதுருக்குள்ளையும் தடுமாற்றம் வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு, செயலுக்கு முன்னாடி நடக்கும், ஜீவனையும் கொடுப்பாயா? ஐயோ, மாம்ச பலன்ல நிக்க முடியாதுப்பா, மாம்சத்துல நிக்க முடியாது, மாம்சத்துல நிக்க முடியாது. எல்லாரும் கெத்சமனிக்கு கொண்டு போறாரு. அந்த கெத்சமனியின் பாதையில நீ கல்வாரி நோக்கி அப்படின்னு சொல்றதை விட இன்னொரு விதத்துல கெத்சமனியை நெருங்கும் கடைசி தருணங்களே உண்மையிலே கிட்டத்தட்ட கல்வாரி தான். கல்வாரி சரியா பார்க்க முடியாம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, தயவு செய்து, நான் யாருக்கும் இந்த செய்தியை எடுத்து பேசல. நம்ம கூட இருந்தாங்க, விலகி போயிட்டாங்க, அதுக்காக அவங்களை குறித்து எவங்களை குறித்து அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்துவனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட தருணத்துல 12ல் 2 எப்படி போது பாருங்க. ஒன்னு உலகத்தை சார்ந்து போகுது, இன்னொன்னு மாம்சத்தை சார்ந்து நிக்கி. இந்த 2 நிலை நிற்க முடியாதது இருக்கு. அதான் சொல்ற, என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் 2 விதமா பேசுறாரு. அதிக கனிகளை கொடுக்கிற ஒரு மேன்மை நிறைந்த ஜீவியத்தையும் காண்பித்து கொடுக்கிறார். இன்னொன்று, வெட்டப்பட்டு அக்கினிக்கு இரையாக கூடிய இன்னொரு மோசமான அனுபவத்தையும் காமிச்சு கொடுக்கிறார். பயங்கரங்க. இதை காண்பித்து கொடுக்கிறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யோவான் 15:13 சொல்லியிருக்கு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்ற. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி தேவன் பாரத்தை வெளிப்படுத்துறார். அன்பு குறித்து பேசுறார். நிலைச்சிருந்தா நீங்க அன்பா இருப்பீங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். என் கற்பனைகளை கை கொள்வீங்க. அன்பைதான் கொண்டு வரணும். அவரு அன்பைதான் குறித்து பேசுறாரு. அவர்ல நிலைச்சிருங்க, 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 நிலைச்சிருங்க. அப்ப இந்த கடைசி தருணங்கள்ல அப்படி வாஞ்ச எல்லாம் என்ன தெரியுமா? என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, நிலைச்சிருங்க. அந்த கல்வாரியை நோக்கிய, அந்த கல்வாரியை நெருங்கி வந்த அந்த கடைசி தருணங்களிலே அவருக்குள் இருந்த ஏக்கம், அந்த பாரம் எல்லாம் எது தெரியுமா?
திராட்சை செடி. ஏன் இதை வெளிப்படுத்துற தெரியுமா? பொதுவா திராட்சை செடி சபைக்கு அடையாளம். திராட்சை செடி சபைக்கு அடையாளம். ஏனென்றால் ஏசாயாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை பார்க்கும், அல்லது முதல் 7, 8 வசனங்களை பார்க்கும்போது இஸ்ரவேல் வம்சம் திராட்சை தோட்டத்துக்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தோட்டம், இஸ்ரவேல் ஜனம் திராட்சை தோட்டத்துக்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 5வது அதிகாரத்திலே முதல் 6, 7 வசனங்களை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் வம்சம், அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சம் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார். சங்கீதத்துல கூட ஆசாபுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. ஏசாயாவுக்கு கிடைத்த வெளிப்பாடை போல ஆசாப் என்கிற சங்கீதக்காரனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. 80வது சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 80வது சங்கீதம் அதுல 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினே. அது அப்படியே படருது. அப்ப எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த திராட்சை கொடி எதை குறிகி? யாரை குறிகி? இஸ்ரவேல் ஜனம். கர்த்தர் தமது சொந்த ஜனத்தை குறித்து பேசுகிறார். இங்கேயும் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். எந்த அடிப்படை, எந்த சமயத்துல சொல்றாரு? அதை பார்க்கும்போது பஸ்காவை அனுசரிக்காங்க. அப்படி வெளியேறப்பெற்ற இரத்தத்துக்கு அடையாளமாய், அப்படி வெளியேறப்பெற்ற சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்திலும், அப்படி வெளியேறப்பெற்ற இரத்தத்துக்கு அடையாளமாக பாத்திரத்திலையும் பானம் பண்ணின பிற்பாடு துணிக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, பந்தில இருந்தாச்சு, இப்ப எழுந்திருங்கன்னு சொல்லிட்டாரு. 14வது அதிகாரத்தின் முடிவுல பார்க்கிறோம், எழுந்திருங்க, பந்தி முடிஞ்சிடுச்சு. நமக்கு இன்பதான் பந்தி. சத்தியங்களை வழங்கிக் கொள்வோம். பஸ்கா அவரை குறித்த சத்தியங்கள் அங்கு தெளிவா காண்பிக்கப்படுகிறது. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறா. இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. அவர் இரத்தத்தை குறித்து பேசுகிறா. குமாரனுடைய மரணம் அங்கு பஸ்காவிலே காண்பிக்கப்பட்டது. அந்த பஸ்காவை தொடர்ந்து முடிஞ்சிட்டு எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அரைஸ், ஆங்கிலத்தில் இருக்கு அரைஸ், லெட்ஸ் கோ ஹென்ஸ் அப்படின்னு சொல்லி அன்று சொல்றார். போவோம், வாருங்கள், எவ்விடம் விட்டு போவோம். பஸ்காவை தொடர்ந்து மலை மேல ஏற அனுபவம் இருக்கு. மலையில ஏறும்போது எப்படி இருக்கும் பாருங்க. இதுதான் சுவிசேஷ வாக்கியங்களை பார்க்கிறோம். அவர் பஸ்காவை தொடர்ந்து ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு எங்க போறாங்க? ஒளிவுமலைக்கு போறாங்க. அதான் எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கூட்டு போகும்போதுதான் அவர் பாருங்க, அந்த ராத்திரி நேரத்துல எவ்வளவு பூச்சி போட்டு இருந்ததோ, மிருகங்கள் இருந்தோ தெரியாது. ராத்திரி நேரத்துல தூக்க வர ஒரு பக்கம் இருந்திருக்கலாம். அந்த சமயத்துல பேசிக்கிட்டே வர்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நான் திராட்சை செடி, கொடியாகிய நீங்கள் என்னில நிலைச்சிருங்க. நிலைச்சிருப்போம் பிரியமானவர்கள. கடந்த வாரத்துல கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், நிலைத்திருக்கணும். வேத வாசிப்பு, ஜெபம், தேவனோடு உள்ள உறவுல நிலைச்சிருங்க பிரியமானவர்கள. அதிகமா நான் பாரப்படுறேன், அதிகமா மணிக்கணக்கா. எனக்கு ரொம்ப அச்சமா இருக்கு, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஒரு டைம்ல எல்லாம் 5 மணி நேரம் ஒரே ஸ்பாட்ல நிற்பேன், நெடு முழங்கால பாயை கிழிஞ்சிரும் நினைக்கிறேன். 4 மணி நேரம் 5 மணி நேரம் இப்ப அதிகமா இருக்கவே முடியல. நான் ரொம்ப துக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். தேவரே, ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. தேவனோடு உள்ள உறவுல எவ்வளவா கனி கொடுக்கணும் பிரியமானவர்கள. ஆத்துமநேசருடைய அங்கலாய்ப்ப பாருங்க, பாரப்படுறாருங்க. இது சும்மா மக்கள்கிட்ட மற்ற மனுஷர்கிட்ட பேசும்போது, வேதபாரகர் மத்தியில பேசும்போது, மற்ற ஜனங்கள்கிட்ட பேசும்போது அந்த காரியத்தை சொல்லல, அவங்கள்ட்ட பேசுற மாதிரி இங்க பேசிட்டு இருக்கல. பஸ்கா அதுல 2 காரியத்தை காமிச்சு கொடுத்துட்டாரு. ஐயோ, இந்த 2 பேர் இப்படி இந்த 2 காரியங்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்களே. யூதாச உலகம் தூக்கிட்டு போகுது, பேதுருவை மாம்சம் தூக்கிட்டு போகுது. எது நமக்கு தடை எது தெரியுமா? உலகமும் மாம்சம் தாங்க. எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், சில டைம் எடுத்தேன்னா போன்ல ரொம்ப நேரம் சில இருந்துருந்தேன், பாரப்படுறேன். ஆண்டவரே, தூக்கி இப்படி வீட்டுக்கு வந்த உடனே தூக்கி போட்டு தேவசமத்துல உட்கார்ந்தணும் அப்படிங்கிற பாரம் வந்துகிட்டே இருக்கு. தூக்கி போட்டு தூக்கி வீசிடணும் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளுங்க. இவன் நம்மளை விட்டு தூரம் போறானே, பணப்பைய வச்சுக்கிட்டு, பண பை இல்ல பண பேய்வன், பணம் சொல்லி அவர்ல நிலைத்திருக்க முடியாத அனுபவத்துல தட்டுமாறுறான். எல்லாரும் வச்சு சொல்ற, நிலைச்சிருப்பா, நிலைச்சிரு.
இன்னும் எவ்வளவு நாள் சரீர பிரகாரமா உன் கூட இருக்க போறேன், இன்னும் எவ்வளவு நாள் உனக்கு இந்த இதுல இப்படி நட அப்படி நடந்து சொல்லி புத்திமதி சொல்ல போறேன். அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் கத்து சுத்தமான வர்ற வாரத்துல ஆவியானவர் குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். இந்த 14வது அதிகாரத்துல, இந்த 15வது அதிகாரத்துல ஆவியானவர் குறித்து பேசுறாரு. அந்த கல்வாரி தருணத்துல ஆவியானவர் குறித்து பேசுற கத்து சுத்தமான நான் உங்களோட கத்திற்கு சுத்தமா நான் பேசுறேன். அங்கெல்லாம் இப்போ பாருங்க, இப்ப மற்றவங்களும் போயிடாதீங்கப்பா, நிலைச்சிருங்க நிலைச்சிருங்க வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு உதாரணமா தான் சொல்றாரு. ஒரு திராட்சை செடியும் கொடியும் எப்படி இணைஞ்சிருந்து கனி கொடுக்குதோ அதே போலதான் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட கொடி அதிக கனிகளை கொடுக்கு. நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. இல்ல கிட்டத்தட்ட ஆண்டவர் 3 அனுபவங்களை குறித்து சொல்வார். கனியே இல்லாத அனுபவத்தை பத்தி பேசுவார், கனிகள் கொடுக்கிற அனுபவத்தை பத்தி பேசுவார், 3வது அதிக கனிகளை கொடுக்கிற அனுபவத்தை பத்தி பேசுவார். கனி கொடுக்கிற அனுபவம், அவருக்காக வாழணும். எதுக்காக இந்த கனி கொடுக்கிறதுனா நம்ம சில நேரங்கள் என்ன நினைச்சிருவோம்னா ஏதோ நம்ம ஆத்ம ஆதாயம் பண்றது அப்படின்னு மட்டும் நினைச்சிருந்தோம். அன்றைக்கா கனி கொடுக்கிறதுனா அந்த கிராமத்துல போய் சுவிசேஷம் சொல்லி கனி கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அத மெயின் அல்ல. அது 2வது. முதலாவது ஆண்டவர் நம்முடைய ஜீவித்து குறித்து பேசுகிறா. கனி கொடுக்க என்ன தெரியுமா? தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தி ஜீவிக்கணும். தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தி ஜீவிக்கணும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லி அந்த 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு. அதன் முடிவுல சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. நம்மளும் கனி கொடுக்கணும்னா நம்ம இடத்துல அவனுடைய கிரியை இருக்கக்கூடாது, இவன் ஏன் ஆளும் பிடிச்சிடக்கூடாது. மோசைக்கு ஒரு காரியத்திலேயே பிடிக்காம பாருங்க. மோசையுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம் உண்டானது என்று சொல்லி யூதா 9வது வசனத்துல பார்க்கிறோமே. தர்க்கம் உண்டாகுது. எதுக்காக நிக்கிறான்? சரீரத்தை குறித்து தர்க்கம் உண்டாகுது. சாத்தாங்க நிக்கான்னு சொல்லி யூதா காமிச்சு கொடுக்கிற, அழகா காமிச்சு கொடுக்கிற. எதுக்காக? நம்ம யூகிக்கலாம். கண்மலை பார்த்து பேச சொன்னீங்கல்ல, அவன் அடிச்சிட்டான், பிடிச்சிருவான். மாம்சத்தை வெளிப்படுத்தினான், சுயத்தை வெளிப்படுத்தினால நான் பிடிக்கிறேன், அதான் இருக்கலாம். அவன் ஆவியில் விசனம் வந்துச்சு, பிடிக்கிறேன் நானு. அவன் எவ்வளவு போராடுறான் பாருங்க. உயிரோடு இருக்கும் போதும் போராடான். பார்த்தா மோசையே மரிச்சாச்சு, அவன் சரீரத்தை குறித்து போராடி நிக்கான். விட மாட்டேன், தர்க்கம் பண்ணிதான் அவன் தர்க்கம் பண்றான். மிகாவில் தூதன், பிரதான தூதன் ஆகிய மிகாவில் தூதனுடைய தர்க்கம் பண்றான். அப்ப எந்த அளவுக்கு இந்த பூமியில பரிசுத்தமாய் உத்தமமாய் ஜீவிக்கணும் பிரியமானவர்களே. அந்த கடைசி தருணங்கள்ல அந்த பஸ்காவின் சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற, நம்ம நினைக்க இந்த 2 காண்பிச்சு கொடுக்க நினைக்கும். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் காமிச்சு கொடுக்கிறார். அதுக்கு அடையாளமாக ஆண்டவர் அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும், அந்த திராட்சை நிரம்பி இருந்த அந்த பாத்திரத்தையும் காமிச்சு கொடுக்க நினைக்கிறோம். இந்த 2 நம்ம மறந்துட்டோமே. ஒருத்தனை உலகம் தூக்கிட்டு போகுது, ஒருத்தனை மாம்சம் தூக்கிட்டு போகுது. ஒருத்தன் மாம்சத்தை கொடுக்கான். நான் மறுதளிக்க மாட்டேன், எல்லாரும் போனாலும் சரி, நான் இனி நான் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நான் வர வேண்டியது இருக்குதே. அதான் அவர்கிட்ட நிலைச்சிருக்கிற அனுபவம். கல்வாரியை நெருங்கும் கடைசி தருணங்களிலே கிறிஸ்துவின் பாரம் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அது என்ன? பிதா திராட்சை தோட்டக்காரன் சொல்லி சொல்லப்படுறார் என்றால், பிரியமானவர்களே, அவர் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா he purgeth it அப்படின்னு சொல்லி இருக்கும். purgeth அப்படி என்ன அர்த்தம்னா, ஒரு கரதிரை இல்லாம சுத்தம் பண்ணுவது. ஒரு கரதிரை, ஒருவேளை களைகளோ அல்லது வேண்டாத ஒரு பிசுரோ எதுவும் இராதபடி கம்ப்ளீட்டா எல்லா ஸ்டெயின், கரை எல்லாத்தையும் நீக்குகிற, அதான் பர்ஜிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. purgeth it, purge அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு சுத்தம் பண்றாரு? அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார். பிதாவானவர் அவர் எனக்குள்ள எவ்விதமாய் செயல்படணும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. அப்ப நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம். எங்க பிதாவை அவரையும் காமிச்சு கொடுக்கிறாரு. இதே போல நீங்களும் என்னில ஒன்றாகுங்க, நிலைச்சிருங்க. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. பாரத்தை வெளிப்படுத்துகிற தேவன் இந்த கல்வாரியை நோக்கிய பாதையிலே
அந்த கல்வாரியை நெருங்கும் கடைசி மணி நேரங்களில், கடைசி தருணங்களிலே தம்முடைய பாரத்தை தம்முடைய பிள்ளைகளோடு வெளிப்படுத்துகிற, தம்முடைய சீசர்களிடத்தில் வெளிப்படுத்துகிற அற்புதமான தேவன். நிலைச்சிருப்பா, நிலைத்திரு. இந்த 2 பேர் தடுமாறுறாங்க. இந்த தடுமாற்றத்தை எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த 2 பேரும் சற்று விலகி போறாங்க. ஏதோ ஒரேடி விலகி போறான், இன்னொருத்த விலகிதான் போறான். மறுதளிச்சு அவனும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல தேவனை விட்டு விலகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிறான். எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. மாம்சமும் உலகமும் இவ்வளவு மேலோங்கி நிக்கி, நிலைத்திரு, என்னிலே நிலைத்திருங்கள். உலகத்தையும் மாம்சத்தையும் காண்பித்து கொடுத்துட்டு தான் சொல்றாரு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஆராதனையில கூட நம்ம கேட்டோம், இந்த செய்தியை கேட்டோம். ஏசாயா 28வது அதிகாரம் 15 18 வரைக்கும் வாசிக்கும் போது மாம்சத்தையும் உலகத்தையும் காமிச்சு கொடுக்கிறாரு. பொய், மாயை. ஆனா அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நான் வரும்போது, அவரை விசுவாசத்தின் மூலமாய் பற்றி கொள்ளும் போது, விசுவாசத்தின் மூலமாய் நான் அவரில் நிலைத்திருக்கும் போது, அங்க என்ன நடக்கு? பொய்யும் மாயும் அடித்து கொண்டு போகிறது. ஜலப்பிரவாகம், வெள்ளம் வந்து அந்த பொய்யையும் மாயையும் அடித்து கொண்டு போகிறது. பிரியமானவர்களே, குமாரனுடைய பாரத்தை உணர்ந்தவர்களாய் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு மகத்துவம் ஆண்டவரே, எவ்வளவு மகத்துவம் ஆண்டவரே. அந்த கெத்செமனை நோக்கிய பாதையில எனக்கு வைத்திருக்கிற அந்த விசேஷித்த சத்தியங்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள், சில நிமிஷங்களோ அல்லது இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக நம்மை பிடித்து கொண்டு போவதற்கு சேவகர் வரப்போகிறார்கள். சரீரப்பிரகாரமா ஒரு பிரிவு அங்க வரப்போகிறது. கடைசி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறீர், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். நீ நிலைக்காம போயிட்டீன்னா நீ வெளியே எரியுண்ட கொடியை போல அக்கினிக்கு இரையாகிற ஒரு சூழ்நிலை வந்துருமே. ரெண்ட காமிச்சு கொடுக்கிற, அதிக கனிகளை கொடுக்கிறது சொல்றார். இன்னொரு விதத்துல அக்கினிக்கு இரையாகிறத பத்தியும் பேசுறாரு. அத நான் எச்சரிக்கப்படணும். அப்படி நிலைச்சிருக்கல அப்படின்னா, தேவனிடத்துல நிலைச்சிருக்கல அப்படின்னா, அவரை பற்றி கொள்ளவில்லை என்றால், இந்த பஸ்காவின் மூலம் நீ அவரை பற்றிக்கொள், அவரை பற்றிக்கொள். உலகம் உன்னை கொள்ளை கொண்டு போய்விடக் கூடாது, மாம்சம் உன்னை கொள்ளை கொண்டு போய்விடக் கூடாது. வெளியிலிருந்து கேட்கிறவங்களா இருந்தாலும் சரி, கேட்ட ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்ற, ஆனா வீட்டுல பார்த்தா ஒரே நாடகம், சினிமா, வெளியே போன மேக்கப், இதுலதான் நீ ஃபுல்லா உல்லாசமா இருக்கிற. கேட்ட சபைக்கு போறேன்னு சொல்ற, வெக்கப்படு. உள்ள பார்த்த பணாசை, பொருளாசை, திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃபுல்லா பணம். ஞாயிற்றுக்கிழமான ஒரு நடிப்பு. அம்மா ஆண்டவர் ஏசப்பா, ஏசப்பா தான் எங்களுக்கு எல்லாம். வாழ்க்கை தான் திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் தெரியுது. எவ்வளவு மோசம் பாருங்க. வாழ தெரியாம வாழ்ந்துடக்கூடாது பிரியமானவர்களே. கல்வாரியை நோக்கிய பயணத்தில் கிறிஸ்துவானவர் நமக்கு முன்பாக காண்பிக்கிற, நமக்கு முன் வைக்கிற தம்முடைய பாரத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீ வெளியே பார்த்தா இதுல ஒரு சின்ன ஒரு பொருள் அவசரமா ஒரு கிராமத்துல வாங்க சொல்லிட்டாங்க, ஒரு ஷாம்பு வாங்க சொல்லிட்டாங்க. அங்க வெளியே போக முடியல. அது ஒரு குட்டி பாபிலோன் தான். அதான் வரும்போது அப்படி சொல்லிட்டே போறேன், பைபிள் ஸ்டடி போகணும், போகும்போது அப்படி எனக்குள்ளே சொல்லிட்டே போறேன். You clearly say that, you clearly affirm that you are literate. நான் சொல்றேன் you are illiterate. படிச்சேன் சொல்றியே, உனக்கு you are illiterate. You don't know even to be dressed up properly. ஒழுங்கா உனக்கு ட்ரெஸ் உடுத்த தெரியல, இல்ல படிச்சேன்னு சொல்லாத, அசிங்கது. பிரியமானவர்களே, சாட்சி உள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தமாய் வாழணும். அதுதான் கிறிஸ்தவம். ஏனோதானு சொல்லி வாழ்றதில்லை. ட்ரெஸ்ல நமக்கு பரிசுத்தம் இருக்குதா? உடை உடுத்துற பரிசுத்தம் இருக்குதா? வெளியே நடக்கும் போது எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க உள்ளவர்களா இருக்கிறோம்? நேற்று ஒரு ஊழியக்காரர்
அங்கிட்ட சொல்லும்போது சொல்றாங்க, சிந்தை இது கை வச்சு சொல்றாங்க, இதுல சிந்தையில பரிசுத்தமா இருக்கணும், அந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு. பரிசுத்த அவசியம் பிரியமானவர்களே. நீ உலக பொருட்கள் நம்மளை கொள்ளை கொண்டு போய்விடக்கூடாது. நீ அநேக தேவ பிள்ளைகள் சொல்லிக் கொள்ற ஒரு கூட்டத்தை மேக்கப் கொண்டு போயிட்டு, மேக்கப் இல்ல, அது லாக்அப். ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க, அது கன்ஃபைன், சிறை. அது ஃபைன் இல்ல, இது கன்ஃபைன், சிறைப்பிடிப்பு. வாழ தெரியலங்க, இஷ்டத்துக்கு அலையிறது. பேச்சில பரிசுத்தம், கண்களிலே பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம், ஒவ்வொரு நடக்கையிலும் பரிசுத்தம். அதுதான் அதிக கனிகள் சொல்றாரு. அன்றைய ஏக்கத்தை பாருங்க. அவர் சிலுவையில் பலியாக போகிறார். யூதாஸ் காரியத்தினால் யூதாஸ் காரியத்தின் மூலமாய் முத்தத்தினால் காட்டி கொடுக்கப்பட போகிறார். அவருடைய பாரத்தை பாருங்க. நிலைத்திருப்பா. ஆனா அது மட்டும் ஒரு சைடு மட்டும் சொல்லல, இதையும் நான் சொல்லணும். நீ நிலைச்சிரல அப்படின்னா அது வெட்டுண்டு போயிட்டா, நீ நிலைத்திருக்காமல் இருப்பாய் என்றால் உலகமும் மாம்சமும் உன்னை கொள்ளை கொண்டு போய்விடுமே. ஆனால் நீ அக்கினிக்கு இரையாவது நிச்சயம், நீ உலர்ந்து போவது நிச்சயம், நீ எரியுண்டு போவது நிச்சயம், நீ அக்கினிக்கு பங்கடைவது நிச்சயம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இந்த பாரத்தை புரிந்து கொண்டு அர்ப்பணம் செய்வோமா பிரியமானவர்களே? இந்த வார்த்தைகளை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்து, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எங்களுக்காக கெத்சமனைக்கு கடந்து போன இயேசு கிறிஸ்து, சீசன்ல கூட்டிக் கொண்டே வியாகுலப்படும்படியாய், மரணத்துக்கு எதுவான துக்கமுடையவராய், பிதாவினுடைய பாத்திரத்தில் பங்கு பெறும்படியாய் கடந்து போனவர், பாத்திரத்தை எங்கேயும் ஒரு பாத்திரத்தை காண்பித்து அங்கேயும் பாத்திரத்தை எடுக்க போகிறார். போகிற வழியில் இதைத்தான் சொல்லிட்டே போறாரு, நிலைத்திரு. உலகம் யூதாசை கொள்ளை கொண்டு போகிறது, பணம், மாம்சம் பேதுருவை கொள்ளை கொண்டு போகிறது. நீயும் கொள்ளை கொண்டு போய்விடப்படாது. நிலைத்திரு. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இதை தொடர்ந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நீங்க என்னுடைய சீசர்ல இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அர்ப்பணம் செய்வோமா? இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் இப்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய பின்னணியை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, சும்மா திராட்சை செடி, திராட்சை கொடி, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்ற மாதிரி நாங்க எதையோ பார்த்துட்டு போயிடக்கூடாதுப்பா. கிறிஸ்துவனுடைய உண்மையான பாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். உலகமும் மாம்சம் அதுக்கு முன்பாக எவ்வளவு மேலோங்கி ஆண்டவரோடு நடந்த தேவ தாசர்களை, ஆண்டவரோடு நடந்த, ஆண்டவரோடு ஏறக்குறைய 3 வருஷம் நல்லா ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்த அந்த 2 பேரும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் விலை போயிட்டாங்களே. அந்த சமயத்தில் உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருது, நிலைத்திருங்க சொல்லி. நாங்க அதிக கனிகளை கொடுக்க முடியும், சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. எதெல்லாம் மாம்சம் ஒட்டி இருக்குதோ, எதெல்லாம் உலகம் ஒட்டி இருக்குதோ ஆண்டவரே, அதெல்லாம் கலைந்தெறிய பண்ணுங்க ஆண்டவரே. மோடு நிலைத்திருக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா துர்க்கிரியங்களையும் அகற்றி போட்டுருங்க ஆண்டவரே. எல்லா விதமான மாம்ச கிரியங்களையும், உலகத்துடைய ஆசபாசங்களையும் அகற்றி போட்டுருங்க ஆண்டவரே. பேருக்கு ஏதோ சபைக்கு போனோம் வந்தோன்னு சொல்லி இருந்துடக்கூடாதுப்பா. எங்க வாழ்க்கை கிறிஸ்துவின் உண்மையான பாரத்தை புரிந்து கொண்ட பிள்ளைகளா தகப்பனே, ஏதோ ஸ்தோத்திர பாட்டு பாடிட்டு ஒளிமொழிக்கு போனாருங்கிறதோடு நாங்க பார்த்துட்டு இந்த மறைக்கப்பட்ட இந்த சத்தியத்தை நாங்க விட்டுறக்கூடாது. இங்க காண்பிக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாங்க விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திர பாட்டோடு இணைந்து நிலைத்திருக்கிற அனுபவத்தை குறித்து பேசினீரே. எதற்கு ஆண்டவர் இவ்வளவு அவசரம்? அவசர செய்தி ஆண்டவரே. அப்ப போறாங்க, ஆனா ஒண்ணு சேர்ந்து வரல. அதான் கடைசி பயணம். அதுதான் சீசரோடு அவருக்கு இருந்த கடைசி பயணம்.
அதுதான் இயேசுவோடு அவர்களுக்கு இருந்த கடைசி பயணம். ஒன்னா போனாங்க, ஒன்னா போவாங்க, ஒன்னா வருவாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, ஒன்னா இருப்பாங்க, ஒன்னா ஒரே வீட்டுக்கு போவாங்க, ஒன்னா போவாங்க வருவாங்க. ஆனா அதுதான் கடைசி. அது ஒன் வே ட்ராக், அது ஒன் வே, அது ஒரு வழி பாதை, அது ஒரு வழி பாதை. ரிட்டர்ன் வர முடியல, ரிட்டர்ன் வரல. அவங்க ஒன்னா போனாங்க, நான் ஒன்னா வரல, ஒன்னா வரல. இந்த உண்மையில நம்ம போகணும், இந்த உண்மையில தான் போக வேண்டியது இருக்கு. நிலைத்திருங்கிற இந்த சத்தியத்தை தான் நான், இந்த உண்மையில தான் நான் போக வேண்டியது இருக்கு. எனக்கு 2 வழி 3 வழி எல்லாம் கிடையாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று எதை சொல்லுது. இந்த ஒன் வே ட்ராக் அன்னைக்கு தான் காமிச்சு கொடுக்கிறது. தேவனே, எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. வந்திருக்கிற யாவரையும் உங்க விலையேற பெற்ற கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அவனே என்னதான சொல்லி வாழ்ந்துடாதபடி கத்தாவே, ஊழியர்களாகிய நாங்களும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ பூமியில் இருந்தோம் வாழ்ந்தோம் சொல்லிட்டு அப்படி ஓடிடக்கூடாதுப்பா. அப்படி பார்த்து புரிந்து கொண்டவங்களா எழுந்திருங்கன்னு சொன்னீங்களா? எழுந்திருக்கிறோம்ப்பா. எதுக்கு எழுந்திருக்கணும்? நிலைத்திருப்பதற்கு எழுந்திருக்கும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. யூதாஸ் அப்படி விழுந்து போனான், பேதுரு இப்படி விழுந்து போனான்னு சொல்லி ஏதோ உலகத்தையும் மாம்சத்தை நாங்களும் பார்த்து பார்த்து அதிலே ஓடிடக்கூடாதுப்பா. எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அந்த உண்மையில நிலைத்திருக்கலன்னா ஐயோ நிலைமை எவ்வளவு பரிதாபம். ஊழியர்களாக எங்களையும், உடனே ஊழியர்கள் ஊழியர்களாக எங்களையும், தேவ பிள்ளைகளாக யாவரையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மகா பரிசுத்தமான பந்திகளை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. இந்த பந்திகளையும் எங்களை தகுதிப்படுத்துங்க. உலக மாம்சம் அத்தனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கலைந்து போட ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் பந்திக்காக நாம் கூடி வருவோம். ஒரு சில நிமிடங்கள் தான் அப்படி நாம் பந்தியிலே நாம் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தி நாம் இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம்.